ஹாய்! வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மஷ்ரூம், பன்னீர் போட்டு ஒரு கிரேவி தான் வைக்க போறோம். சப்பாத்திக்கு செம்ம சைட் டிஷ்ஷா இருக்கும் அது வந்து. பன்னீர் தனியா போட்டு வைக்கலாம், மஷ்ரூம் தனியா போட்டும் வைக்கலாம். இந்த மாரி ஒட்டுக்கா போட்டும் வைக்கலாம். மஷ்ரூம் வந்து இருக்கிற இடமே தெரியாது. வதங்கிருச்சுன்னா ரொம்ப சுருங்கி போயிரும். பன்னீர் இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குமே, ரிச்சா இருக்குமேன்றதுக்காக தான் பன்னீரும் சேர்த்து போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம வதக்கி அரைக்க போறோம். அரைச்சு ஒரு மசாலா மாரி ரெடி பண்ணி அதில வைக்க போறோம். எப்படி பண்றோம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் விட்டு சீரகம், சோம்பு, மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் பொரியவும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன். எனக்கு கிரேவி கொஞ்சம் நெறையா வேணும். அதனால தான் வெங்காயம் நெறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்க வெங்காயம், தக்காளி எல்லாம் குவான்டிட்டி போட்டுக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் நெறையாவே போடுங்க. கொஞ்சம் அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பீஸ் இஞ்சி இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா அதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் ஒரு கொப்பு கருவேப்பில, ஆ ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி காம்பு மட்டும் போட்டுக்கிறேன், இலை இல்லாம. அப்புறம் புதினா, புதினா ஒரு கைப்பிடி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 பல்லு நிலக்கடலை, 10 கல்ல நிலக்கடலை, ஒரு 4, 5 முந்திரி பருப்பு இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது டேஸ்ட் நல்லா ரிச்சா எடுத்து குடுக்கும். ஸோ, அதனால வந்து இதுவும் போட்டுக்கங்க. இது டேஸ்ட்ட வந்து நல்லா கொழ கொழப்பா குடுக்கும். நல்லா ரிச்சா குடுக்கும். ட்ரை சில்லிக்கு வந்து நீங்க சில்லியா வேணா போட்டுக்கங்க. நான் மிளகாத்தூள் தான் போடப் போறேன். அதனால நான் சில்லி போடல. நீங்க இதுலயே போட்டு சில்லி போட்டு வதக்கனாலும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சுக்கங்க. நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கங்க. நான் வந்து மஷ்ரூமையும், பன்னீரையும் குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறேன். நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நல்லா கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதோட நல்லா அந்த கிரேவி திக்னஸும் நல்லா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் ஆகி கொழ கொழப்பா நமக்கு கிடைக்கும். அதனால வந்து நல்லா பொடுசாவே கட் பண்ணிக்கங்க. பன்னீரோட கொஞ்சம் கட் பண்ண போராடி போராடி கட் பண்ணேன். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன்னா, கொஞ்சம் பன்னீர் நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிட்டு, எடுத்தது நான் ரொம்ப நேரமா வெளிய வச்சுட்டேன். ஆனா அது சாஃப்ட் ஆகுற மாரியே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது கட் பண்றதுக்கு. அதனாலேயே கொஞ்சம் உதிர்ந்து உதிர்ந்து வந்துகிட்டு இருந்தது பன்னீரு. நீங்க வந்து சமைக்க போறீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. நான் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு கட் பண்ணி போட்டுட்டேன். நான் அவசர அவசரமா குக் பண்ணிட்டு இருந்தனால அப்படியே கூட போட்டுட்டேன். என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். அதனால அது அப்படியே போட்டாச்சு. அப்புறம் வந்து இது நல்லா மிக்ஸியில போட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி நல்லா ஃபைனா அரைச்சு வரணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போடப் போறோம். ஒரு வடை சட்டியில கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து கடலெண்ணெய் நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ 2, 3 ஸ்பூன் ஊத்திக்கங்க. இல்ல பட்டர் போட்டு தாளிக்கனா கூட பட்டர் போட்டுக்கலாம். நான் எண்ணெய் தான் விட்டேன். 2 கிராம்பும், ஒரு பட்டையும் போடுறேன். ஒரு 2, 3 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயமோ, பெரிய வெங்காயமோ ஏதோ ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கங்க. நல்லா தாளிச்சுட்டு, இதுல வந்து இப்ப நம்ம வந்து மஷ்ரூம் போடப் போறோம். மஷ்ரூம போட்டு மஷ்ரூம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்க மஷ்ரூம நல்லா வதக்குங்க. சுருள சுருள நீங்க மஷ்ரூம வதக்க வதக்க, மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி விட்டு நல்லா வரும். அந்த தண்ணி விட்டு வர்றதுலயே நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு, இப்பதான் நான் வந்து அரைச்ச பேஸ்ட்ட ஊத்தப் போறேன். அரைச்ச பேஸ்ட்ட ஊத்திட்டு, கொஞ்சம் நல்லா அந்த மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த அரைச்ச பேஸ்ட்ட மட்டும் எண்ணெயில ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் ஊத்திட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப கொஞ்சமா நான் வந்து கரம் மசாலா தூள் மட்டும் போடப் போறேன். ஏன்னா நம்ம பெருசா கரம் மசாலாலாம் போட்டு நம்ம அரைக்கலைல, எதுவும் வதக்கும்போது எதுவும் போட்டு அரைக்கலைல. அதனால கொஞ்சமா கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் எதுவும் போட வேணாம். ஏன்னா நம்ம அதிலேயே மசாலாலயே போட்டு அரைச்சிட்டோம்ல. அதனால எதுவும் போட வேணாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு மசாலா வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் முதல்லயே போட்டா ரொம்ப ஒரு மாரி ஆயிரும். கடைசியா பன்னீர் போட்டுட்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டுட்டு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன். அது கண்டிப்பா போடணும்னு கிடையாது. ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இன்னும் டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஃபைனலா பட்டர் வேணுனாலும் ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கலாம். போட்டு இறக்குனீங்கன்னா கிரேவி திக்னஸா அவ்வளோ சூப்பரா இருந்தது. உப்பு, காரம் ஃபைனலா ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு காரமோ, உப்போ ஏதாவது வேணும்னா கொஞ்சம் லைட்டா போட்டுக்கங்க. போட்டு நல்லா கொதிக்க விட்டு, நல்லா நீங்க போடுறது எல்லாமே பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. அப்பதான் நல்லாருக்கும். நான் சைடுல அப்படியே சப்பாத்தி போட்டுக்கிட்டேன்.
சப்பாத்திக்கும் நல்லாருக்கும், பூரிக்கும் நல்லாருக்கும். எதுக்கு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாரி நெறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. அதுக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னா ஒரு லைக் குடுத்துருங்க நம்ம சேனலுக்கு. நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இது சூப்பரா அவ்ளோ ரிச்சா வந்திருந்தது கிரேவி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.